முதுகலை ஆசிரியர் தேர்விற்கு தயார் செய்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்ம எஜுகேஷன் மெத்தடாலஜில ஏற்கனவே 15ஆம் தேதி நம்ம காந்திஜியினுடைய பார்ட் 1 அப்படின்ற அடிப்படையில மிக முக்கியமான தேர்வில் கேட்கப்படக்கூடிய வினாக்களுடைய அடிப்படையில் சில பதிவு செய்திருந்தோம். அதனுடைய எண்டிலே நேரம் கருதி நம்ம அதை ஷார்ட்டா முடிச்சிருந்தோம். இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியாக, ஏன்னா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு வந்தா தான் காந்திஜியினுடைய நைதாலிம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்தா கல்வி பேசிக் எஜுகேஷனுடைய ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஐடியா எக்ஸாமினேஷன்ல கேட்கப்படக்கூடிய வினாக்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் என்ற அடிப்படையில இன்றைய தினம் அந்த காந்தியினுடைய பார்ட் 2ல சில பகுதிகள் விடுபட்டு இருக்கு. அதை பற்றியானதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். காந்தியடிகளுடைய கல்வி அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ஒட்டுமொத்த ஆளுமை வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா 3 கல்வியாளர்கள், குறிப்பாக அரவிந்தர், ஸ்ரீ அரவிந்தர், சுவாமி விவேகானந்தர், காந்தியடிகள், இந்த 3 பேருடைய பிலாசபர்ஸுடைய தத்துவ கருத்துக்களுமே உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு. இந்த 3 பேரு தான் அந்த உடல் உள்ளம் ஆன்மா என்று சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே பற்றி பேசுவாங்க. அதே மாதிரி காந்தியடிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காந்தியடிகளுடைய ஆதார கல்வியானது மாணவனுடைய மூளைக்கு செய்திகளை இறக்குமதி செய்வதாக, மாணவனுடைய மூளைக்கு கல்விகளை இறக்குமதி செய்வதாக, செய்திகளை இறக்குமதி செய்வதாக தான் அமையவில்லை. மாறாக ஒவ்வொரு மாணவனுடைய அறிவு, உடல், ஆன்மா ஆகிய 3ஐயும் சீரான வளர்ச்சிகளை அளிக்க வேண்டும் என்றுதான் அவர் வலியுறுத்தார் இந்த கல்வியில. அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, செய்திகளை, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி சிஸ்டம் அப்படின்னா பொதுவாகவே இன்ஃபர்மேஷன் யார் அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்க அதிக மதிப்பெண் பெறாங்க அப்படின்ற ஒரு நிலை நம்மளுக்கு இன்னைக்கு இருக்குது. பொதுவாகவே உயர்கல்வியில அந்த மாதிரி ஒரு நிலை இல்லை. பட் ஆனா இங்க ஸ்கில் பேஸ்ல வந்துடுறாங்க. ஆனா பட் மேல்நிலை வரைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது பிரைமரி, அப்பர் பிரைமரி, அதே மாதிரி செகண்டரி, ஹையர் செகண்டரி வந்தோம் அப்படின்னா இது எல்லாமே என்னது, மெமரி ஓரியன்ட் தான். கொஸ்டினை மெமரி பண்ணிட்டு எந்த அளவுக்கு அவங்க கேட்கப்படக்கூடிய வினாக்களுக்கு கொஸ்டின் அளிக்க முடியும் அப்படின்றதா நம்மளுடைய ஸ்டேட் போர்டை பொறுத்தளவு நம்மளுடைய கல்வி முறையில இருக்கு அப்படின்றது. ஆனா செய்திகள் நிறைய உள்ள இருக்கு. ஆனா அதை எப்படி செய்திகளை அதிகமா தெரியக்கூடியவன் நல்ல மாணவன் அப்படின்ற மாதிரி, அதிக மதிப்பெண் பெறக்கூடிய மாணவன் அப்படின்றது இது இருக்கு. அப்ப அது கிடையாது. நீங்க வெறும் செய்திகள் மட்டும் கொடுக்கறது கிடையாது. இன்ஃபர்மேஷன்ஸ் நாட் ஒன்லி தி எஜுகேஷன், பட் இட் இஸ் ஃபார் இஸ் இன்டெலிஜென்ட், பிசிக்கல் அண்ட் ஸ்பிரிட். இந்த 3க்குமான ஒரு கம்பைண்டை தான் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போதுதான் மனிதனுடைய முழுமையான வளர்ச்சி கிடைக்கும், அந்த மாணவனுடைய முழுமையான வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்றத, அந்த 3னுடைய சீரான வளர்ச்சி. அதாவது எல்லாருமே வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு ப்ளூமிங் ஆகணும், எமர்ஜென்சியா க்ரோத் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அவர் ரொம்ப தெளிவாகவே சொல்றாரு, இந்த அறிவு, உடல், ஆன்மா, இன்டெலெக்சுவல், பிசிக்கல் அண்ட் ஸ்பிரிட், இந்த 3மே என்னது, ஒரு சீரான வளர்ச்சிக்கு வரணும் அப்படின்ற பத்தி சொல்றாரு. அடுத்து பார்த்தோன்னா மிக முக்கியமானது எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல என்ன மெத்தட் ஆஃப் எஜுகேஷனை இவர் இன்சிஸ்ட் பண்றாரு. இப்போ ஏற்கனவே இந்த பேசிக் எஜுகேஷனுடைய அந்த கான்செப்டை நம்ம இதே மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மேட்ல போன பார்ட் 1ல பார்த்தோம். இந்த பார்ட்ல ரொம்ப தெளிவா சொல்றாரு என்ன மெத்தட்ல அவங்க டீச் பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் இது லேர்னிங் பை டூயிங், செயல்வழி கற்றல் அப்படின்னு. ஏன்னா இவர் கைத்தொழிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. கிராஃப்ட் எஜுகேஷன், அதாவது ஒரு ஸ்கில்ல பேஸ்டு நீங்க கத்துக்கிறணும் அப்படின்றதான் சொல்றாங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் என்ஹேன்ஸ் இன் மீனிங்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க். அவங்களுடைய மீனிங்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க் அப்படின்னா அந்த உற்பத்தியினுடைய சார்ந்த வேலைகள்ல அதுக்கு மீனிங்ஃபுல்லான ஒரு ஒர்க்ல, உற்பத்தி சார்ந்த ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு அர்த்தம் உள்ள ஒரு ஸ்கில் பேஸ்டு இருக்கக்கூடிய ஒர்க்ல தான் அவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை என்கேஜ் பண்ணணும், அவங்கள என்கேஜ் பண்ணி வச்சுக்கணும். அப்படி வரும்போது நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. வெறும் பள்ளியில பாடம் மட்டும் நடத்திக்கிறதுக்கு பதிலா அதுல ஒரு பார்ட் 2யுமே சைமல்டேனியஸ்ல ஒரு தொழில் பிளஸ் இது வரும்போது உங்களுக்கு அங்க என்ன அப்படின்னா நிறைய மிஸ்பிஹேவியர் குறையும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டீச்சர் அஸ் ஏ ஃபெசிலிட்டேட்டர். இன்னைக்குதான் நம்ம டீச்சர் ஃபெசிலிட்டேட்டர், மென்டர், கைடு அப்படின்னு தான் சொல்றோம். டீச்சர் ஒன்லி ஃபார் அவர் என்னது, ஒரு கைடு, ஒரு வழிகாட்டி. அவருக்கு வேலை என்ன அப்படின்னா எங்கெங்க இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அதை எப்படி போய் ரைட்டான இன்ஃபர்மேஷனை எடுக்கணும் அப்படின்றத சொல்லி தர்றதோட அவருடைய வேலை. அவர் எந்த இடத்துல அவனுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல மட்டும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு ஒரு முறை மாணவர்கள் மைய கல்வியாக வந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் சென்டர் மெட்ரிக்னு சொல்லலாம், அல்லது லேர்னர் சென்டர்
கல்வி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப டீச்சர்ஸ் கைடு ரேதர் தன் தி லெக்சர்ஸ். நீங்க வந்து பாடம் நடத்துறது கிடையாது, நீங்க கைட் பண்ணா போதும். ஏன்னா அவர் தெளிவா என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்ஃபர்மேஷன்ஸ மூளைக்கு இறக்குமதி செய்வதுதான் கல்வின்னு அவர் வந்து தெளிவாவே கல்வி இல்ல, அது கல்வி கிடையாது. உடல், அறிவு, ஆன்மா இந்த மூன்றினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப லேர்னிங் இஸ் டிஸ்கவரி பேஸ். கற்றல் என்பது வந்து என்ன அப்படின்னா டிஸ்கவரி பேஸ். புதிய கண்டுபிடிப்புகள் அடிப்படையில தான் இருக்கும். நீங்க ஸ்கில் பேஸ்டு கல்வி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை எப்படி மாடிஃபை பண்ணி இந்த இந்த இதை கொண்டு வரலாம் அப்படின்ற அந்த டிஸ்கவரி பேஸ்டுனான ஒரு ஸ்டிமுலேஷன் பிரெயினுக்கு வரணும் அப்படின்னா அப்ப டீச்சர் வந்து சரி அந்த ஒரு கல்வி முறை அப்படியே தான் கொண்டு வரணும் நம்ம அப்படின்னு சொல்றோம். இன்டகிரேட்டட் கரிக்குலம், கரிக்குலத்தோட எதை இன்டகிரேட் பண்ண சொல்றாரு ரொம்பவே தெளிவாவே சொல்லிட்டாரு. நீங்க கல்விக்கான சப்ஜெக்டை சொல்லிட்டாங்க, அதோட சேர்த்து வந்து ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. உற்பத்தி தொழில் சார்ந்த ஸ்கில்ஸ் அவங்களுக்கு டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சப்ஜெக்ட் ஆர் இன்டர்வோவன் த்ரூ எ கிராஃப்ட் ஆர் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஸ்மால் குரூப் லேர்னிங் அப்படின்றத ரொம்ப எம்பசைஸ் பண்றாரு. இந்த ஸ்மால் குரூப் லேர்னிங் அப்படின்றது என்ன அப்படின்னா கற்றல்ல வந்து வகுப்பறையில மாணவருடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கக்கூடாது. அதனாலதான் இவரே சொல்லிட்டாரு, நீங்க பிரைமரி வரைக்கும் போன ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்க்கும்போது பிரைமரியில கிடையாது, நம்மளுடைய ஆர்டிஇ அப்படின்ற ஒரு பகுதி பார்த்தோம் நம்ம. அந்த ஆர்டிஇலேயே தெளிவாவே என்ன சொல்லிட்டாங்க, ரைட் டு எஜுகேஷன்ல பிரைமரி வரைக்கும் 30:1 ரேஷியோ ஃபாலோ பண்ணுங்க. 30 ஆசிரியருக்கு 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மே அப்பர் பிரைமரி வரும்போது வகுப்புல மாணவர் ஆசிரியர் ரேஷியோ எப்படி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா 35 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ரேஷியோல காந்திஜி அவருடைய பேசிக் எஜுகேஷன்ல நீங்க ஸ்மால் குரூப் லேர்னிங் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. எண்ணிக்கை வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பார்த்தோம்னா சில மெட்ரிகுலேஷன்ஸ் சில இந்த ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதாவது வந்து இது அப்பர் பிரைமரி அதுக்கு மேல போனாலும் கூட பரவாயில்ல. ஆனா அடிப்படை பிரைமரி எஜுகேஷன் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன்லயே நீங்க எண்ணிக்கையை வந்து 90 பேருக்கு அட்மிஷன் போட்டு வகுப்பறையில் உட்கார வச்சா அவனுக்கு எப்படி ஆனா போட்டு சொல்லி தர முடியும்? எப்படி ஏபிசிடி போட்டு தர சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஏன்னா அதை சொல்லித்தரக்கான நேரமே இருக்க 90 பிள்ளைகள் உட்கார வைக்க எந்திரிக்க. ஏன்னா சின்ன குழந்தைய விளையாண்டுகிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து அந்த 90 குழந்தைய கட்டுப்படுத்தி சாயந்தரம் வீட்டுக்கு அனுப்புறது தான் வேலையா இருக்குமே தவிர அங்க எதுவுமே இங்க கற்றல் நடக்காது. ஸ்மால் குரூப் லேர்னிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படி சொல்றாங்க. ஸோ ப்ரொமோட் தி பெட்டர் இன்டராக்ஷன். ஏன் வந்து ஸ்மால் குரூப்? அப்பதான் அவங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த கிளாரிபிகேஷன்ஸ் அவங்க சரி பண்ண முடியும். ப்ரொமோட் தி பெட்டர் இன்டராக்ஷன் சொல்லுவாங்க. நீ பார்த்தோன்னா நிறைய டிஆர்பி சென்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட சென்டர்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அந்த சென்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைக் வச்சுக்கிட்டு ஒரு கல்யாண மகளை வாடகைக்கு எடுத்துட்டு உட்கார வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க என்ன புரியும்? இந்த பையன் வரக்கூடியவன் அந்த மையத்துல நல்லா சொல்லி தர்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவன் உள்ள வருவான். ஆனா அவனுக்கு என்ன புரியும்? இப்ப யாரை பாஸ் பண்ண வைக்கணும்? எவன் வந்து நாலேஜபிள் குறைவா இருக்கானோ அவனை பாஸ் வைக்கணும். ஸ்லோ லேர்னர்ஸை பாஸ் பண்ண வைக்க தான் டீச்சருடைய வெற்றி இருக்கு. நல்ல எலக்ட் ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் பண்ணி நான் மார்க் எடுத்துட்டேன் அப்படின்றது வந்து தம்பட்டம் போடுறதுல என்ன அர்த்தமும் கிடையாது. அப்போ மொத்தமா வச்சுட்டு மைக் வச்சுக்கிட்டு பாடம் எடுக்கும்போது என்ன படிக்கிறவன் படிச்சு பாஸ் பண்ணுவானே தவிர அங்க ஏதாவது ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. அப்போ ஸ்மால் குரூப் லேர்னிங் எதுக்காக சொல்றாங்கன்னா ப்ரொமோட் தி பெட்டர் இன்டராக்ஷன்ஸ். நீங்க வந்து அவங்களுக்கு கேட்கக்கூடிய டவுட்டை கிளியர் பண்ண முடியும், நீங்க சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில் தான் சொல்றாங்க இன்டராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கோஆபரேஷன். அந்த ஒரு ஸ்மால் குரூப் இருக்கும்போது அங்க வந்து ஒரு ஒரு கோஆபரேஷன் அந்த ஒற்றுமை இருக்கும். அதே மாதிரி நீங்க சொல்லிக் கொடுக்க விஷயத்த கொஞ்சம் பேர் தான் இருக்கும் அப்படின்னா ஒரு 10 பேருக்கு நீங்க சொல்லி தெரியும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் பண்றது ஈஸியா இருக்கும். அவங்களுக்கு கேட்கக்கூடிய கிளாரிபிகேஷன் உங்களால கிளாரிபிகேஷன். அப்ப இதெல்லாம் இந்த ஸ்மால் குரூப் லேர்னிங்ல இருக்குது. இந்த ஸ்மால் குரூப் லேர்னிங் இன்னைக்கு அதனாலதான் இந்த ஸ்மால் குரூப் லேர்னிங் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு பார்த்தோமா இருக்கக்கூடிய மாடர்ன் இன்னைக்கு நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த குரூப் டிஸ்கஷன் அந்த குரூப்பா பிரிச்சுட்டு ஒரு குரூப்புக்கு ஒரு தலைவர் நீ இந்த ஒர்க்கை இவ்வளவு நாளைக்கு ஒர்க் பண்ணி அசைன் பண்ணி நீ அது ஹோம்ல இருந்து பண்ணாலும் சரி இல்லை இங்க வந்து பண்ணாலும் சரி அந்த மாதிரி வந்து அசைன்டு ஒர்க் கொடுக்குறாங்க. அப்ப கொஞ்சம் பேர் கொடுக்கும்போது மொத்தமா எல்லாத்தையும் கொண்டாந்து விடும்போது இவன் இதை பண்ணா அவன் இதை பண்ணா எதுவுமே நம்மளால மானிட்டர் பண்ண முடியாது. அப்ப ஸ்மால் குரூப் லேர்னிங் அப்படின்றது பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆக்டிவிட்டி ஓரியன்டட் கிளாஸ் ரூம்ஸ். இவருடைய லேர்னிங் ஃபர்ஸ்டே என்ன சொன்னோம், லேர்னிங் பை டூயிங் சொன்னோம். அப்ப ஆக்டிவிட்டி ஓரியன்டட் கிளாஸ் ரூம்ஸ் வந்து எல்லாமே செயல் வழி கற்றலா இருக்கணுமே தவிர அங்க போயிட்டு வந்து நீங்க வெறும் லெக்சரிங் அப்படின்றத மட்டுமே இருக்கக்கூடாது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஹேண்ட் ஆன் ட்ரைனிங். ஹேண்ட் ஆன் ட்ரைனிங்னா என்ன? கைக்கு 3 ஹச்சு சொன்னார். ஒன்று வந்து ஹெட்டு, அடுத்து ஹார்ட்டு, இன்னொன்று ஹேண்டு. ஹெட்டுன்றது இன்டெலெக்சுவல், ஹார்ட்ன்றது எமோஷன், ஃபோக்கஸ் அப்படின்றது ஹேண்ட் அப்படின்றது ஒரு கைத்தொழில் நம்ம கத்துக்கிறது அப்படின்னு சொல்றது.
ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பேசிவ் லேர்னிங். ஸோ நீங்க வந்து ஆக்டிவ் லேர்னிங், பேசிவ் லேர்னிங் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்டிவ் லேர்னிங்ல வந்து லேர்னர்ஸ் வந்து வெரி இன்டராக்டிவ்ல இருப்பாங்க, ஆக்டிவாகவும் இருப்பாங்க. பட் பேசிவ் லேர்னிங் அப்படின்றது வந்து ஒருத்தர் கருத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. டீச்சிங்கோட கிளாஸ் ரூம் இருக்கு பார்த்தீங்களா, ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்போம். இது வந்து ஒன் வே லேர்னிங் சொல்லுவாங்க, இது பேசிவ் லேர்னிங். ரெண்டு பேருமே இன்டராக்ட் ஆக முடியாது. அப்ப பேசிவ் லேர்னிங்க்கு பதிலாக நீங்க என்ன பண்ணுங்க, ஆக்டிவ் லேர்னிங் கொண்டு வரணும்னா கிளாஸ் ரூம்ல ஃபோக்கஸ் ஆன் ஹேண்ட் ஆன் லேர்னிங் அப்படின்னு சொல்றாங்க. செயல் வழி கற்றல் நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஆதார கல்வியினுடைய பேஸ், அதை கற்பித்த முறையில பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக அதோட ஒரு தொழிலை இணைச்சு நீங்க கத்துக் கொடுங்க. அவனுக்கான பிரைமரியில சொல்லித்தாங்க, அவனுக்கு கல்வி என்னவோ தேவையோ அதை சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஏன் இன்னமும் வந்து இவ்வளவு அவருடைய கல்வியில இவ்வளவு முக்கியத்துவம் இருந்தும் இன்னைக்கு அதை நம்ம செயல்படுத்த முடியல. இன்னைக்கு தொழிற்கல்விக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனா இன்னைக்கு என்ரோல்மெண்ட் ரேஷியோ தொழிற்கல்வியில வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கும். நீங்க ஹையர் செகண்டரி வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. என்ரோல்மெண்ட் ரேஷியோன்றது நான் சொல்றது என்ன அப்படின்னா, மாணவருடைய கல்வியினுடைய தரத்துக்காக மாணவர்கள் பள்ளியில சேரக்கூடிய எண்ணிக்கை என்ரோல்மெண்ட் இருக்கு. ஆனா அவங்க பெரும்பான்மையான மாணவர்கள் எதுக்கு போறாங்க? ஒண்ணு ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் போறாங்க, இல்ல அப்படின்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி போறாங்க, இல்ல மேத்தமெட்டிக் பேஸ் பண்ணக்கூடிய பயோ சயின்ஸ் போறாங்க. ஆனா நீங்க ஒகேஷனல் அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த பள்ளிகளையும் ஒட்டுமொத்த எண்ணிக்கை எடுத்து பாருங்க கம்மி. ஆனா அந்த தொழிற்கல்வியை படிச்சுட்டு வெளியே வரக்கூடிய மாணவர்கள் வந்து எங்க ஸ்கூல்ல நான் படிக்கும் போது ஒரு தொழிற்கல்வி இருந்துச்சு. அதுல 400 மார்க் பிராக்டிகல் மார்க், அதனால நிறைய பேர் படிக்காதவங்களும் அதுக்கு போவாங்க பொதுவாகவே. அதுல பார்த்தோன்னா டைப் ரைட்டிங் முடிச்சு வெளியே வரும், டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வெளியே வரும். அந்த கோர்ஸ் முடியும் போது டைப் ரைட்டிங் கத்துக்கணும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி எல்லாம் தொழிற்கல்வி இருக்கு. ஆனா பட் அவன் வந்து அவங்க வந்து அது முடிச்சு வெளியே வரும்போது அவனுக்கு ஒன்றும் பெரிய ஸ்கில் எல்லாம் கிடையாது. அவன் வந்து முடிச்சு வெளியே வந்தோடனே வேலையை போய் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பா செய்ய முடியாது. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து இன்னைக்கு அதனுடைய தரம் இருக்கு. அப்ப தொழிற்கல்விக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றதான். அடுத்து பார்த்தோம்னா கற்பித்தல் முறை அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து கோரிலேஷன் மெத்தட் வலியுறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. கற்பித்தல் முறையை பொறுத்தளவு இவங்க வந்து கோரிலேஷன் மெத்தட் தான் இவங்க வந்து சொல்றாங்க, காந்திஜியை பொறுத்தளவு. அடுத்து செய்து கற்றல் முறை சொல்லிட்டாரு, கோரிலேஷன் மெத்தட்ல நடத்துங்க. அதே மாதிரி லேர்னிங் பை டூயிங் முறை பின்பற்றப்பட்டது. மாணவர்களுடைய சுய கட்டுப்பாடு, செல்ஃப் டிசிப்ளின். அதாவது வந்து செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின் ரெண்டு விஷயத்துமே சொல்றாரு. சுய கட்டுப்பாடு அப்படின்றது என்னது? செல்ஃப் கண்ட்ரோல். சுய ஒழுக்கம் அப்படின்றது என்னன்னா டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்றாரு. இது ரெண்டுமே அவர் வலியுறுத்துறாரு முக்கியமா. அடுத்து லேர்னிங் பை ஏர்னிங். எப்படி லேர்னிங் பை டூயிங் செயல்வழி கற்றலோ, லேர்னிங் பை ஏர்னிங். நீ படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கைத்தொழில கத்துக்கிட்டு அது மூலமா வரக்கூடிய அந்த கைத்தொழில் பொருட்களை அந்த ஆசிரியர் அந்த அங்க இருக்கக்கூடிய பள்ளி அதை சேல்ஸ் பண்ணி அதன் மூலம் வருமானத்துல அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுப்பாங்க. அந்த பங்கை வச்சுக்கிட்டு அந்த பையன் அதை வச்சுக்கிட்டே படிக்கலாம், அவன் குடும்பத்துக்கு அவன் சப்போர்ட் பண்ணலாம். அந்த மாதிரிக்கே தான் அவர் சொல்றாரு. ஸோ லேர்னிங் பை ஏர்னிங் அப்படின்றது என்ற கொள்கையை இவர் பின்பற்றாரு. அடுத்து பார்த்தோம்னா இவருடைய பொதுவான சித்தாந்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுவான காந்தியடிகளுடைய தத்துவம் அல்லது ஏற்கனவே நம்ம தொடக்கத்துல வந்து இவருடைய கல்வியினுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இவருடைய பொது தத்துவம் ஏன்னா இவருடைய ஒரு அரசியல்வாதி, அதுக்கடுத்து வந்து ஒரு கல்வியாளர், இவர் வந்து ஒரு வக்கீலு, அதையும் தாண்டி இவர் வந்து மிகப்பெரிய ஒரு தத்துவவியலாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவர். இப்ப காந்தியடிகளுடைய மனிதநேய கருத்து, ஏன்னா ஆன்மாவை பத்தியே பேசுறாரு அப்படின்னா எல்லா மதங்களுமே வந்து இந்த ஆன்மா அப்படின்றத இன்சிஸ்ட் பண்றாங்க. இது குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இந்துக்கள்ல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பகவத்கீதையில ஆன்மா அழிவில்லாதது, நீ வந்து அவனோட உடலை தான் அழிக்க முடியுமே தவிர அந்த அவங்களுடைய ஆன்மாவை அழிக்க முடியாது, அது கத்தியால வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆன்மான்ற கான்செப்ட் இங்க வரும். அதே மாதிரிக்கே வந்து இஸ்லாம்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த திரா குகையில முகமது நபிகள் வந்து மெடிடேஷன் போகும்போது அடிக்கடி அவர் என்ன பண்ணியிருக்காரு, மெக்காவுக்கு வந்து அதாவது ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணதா அவருடைய தத்துவங்கள், அவருடைய கருத்துக்கள்ல நான் படிச்சிருக்கேன். யூனிவர்சிட்டியில நான் கோர்ஸ் படிக்கும்போது எல்லா மதங்களை பத்தி படிக்கும்போது இந்த ஒரு கருத்தை நான் படிச்சிருக்கேன். அப்ப அவர் வந்து என்ன பண்றாரு, அங்க போயிட்டு ஆஸ்ட்ரலா போயிட்டு அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் இது பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை அவங்க பதிவு பண்ணியிருப்பாங்க. அது நான் படிச்ச கோர்ஸ்ல படிச்சது. அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நம்மளுடைய இயேசு கிறிஸ்து அவருக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுப்பதற்காக அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய, ஏன்னா அவரே வந்து ஒரு இறைத்தன்மையினுடைய இறை குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. அவரு அந்த ஞானஸ்தானம் கொடுப்பதற்காக அங்க ஒரு பெரியவர்கிட்ட போய் இவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே
அவர் அந்த அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஞானஸ்தானம் கொடுக்குறாரு, அவருக்கும் கொடுக்கறதுக்கு வர்றாரு. ஆனா பட் இவருக்கு இறை குழந்தைன்னு அவருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் கூட அந்த ஞானஸ்தானம் கொடுக்கும்போது இவர் அசரீரி வரும் அங்க இருந்து. இது வந்து இறை இறை அதை வந்து இது வந்து புனித ஆத்மா அப்படின்னு வரும். இது வந்து இறை குழந்தை, இது புனித ஆத்மான்னு ஒரு அசரீரி ஒண்ணு வந்து அவருடைய அந்த ஞானஸ்தானம் முடிச்சு வெளியே வரும்போது அந்த மாதிரி ஒரு இது வரும். அந்த ஸ்டான்ஸ் எனக்கு கரெக்டா தெரியல. ஸோ இப்ப எல்லாருமே இந்த ஆன்மாவை பத்தி சொல்றாங்க. இந்த எல்லா மதங்களுமே ஆன்மா அப்படின்ற பத்தி பேசுறாங்க. அதே தான் காந்தியடிகள் சொல்றாங்க. இப்போ மனிதநேய கருத்துக்களை வலியுறுத்தி ஒரு பொதுவான கோட்பாடு அப்படின்றதான். ஸோ கடவுள் நம்பிக்கை எல்லாம் சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு வந்து மனிதனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு டிஸ்கிரிமினேஷன் இருக்கனால அவனுக்கு ரத்தம் சிவப்பு நிறமா வெள்ளை நிறமா ரத்தம் இருக்கு அப்படின்றத பிசிக்கல் லெவல்ல பாக்குற விட எல்லாருக்குமே உள்ளுர உரைகின்ற தெய்வத்தன்மை காந்தியடிகள் சொல்ற சுவாமி விவேகானந்தர் சொல்ற மாதிரிக்க எல்லோருக்குள்ளும் உரைகின்ற தெய்வீக தன்மை என்று சொல்லக்கூடியது ஆன்மா தான். ஆன்மா குடியிருக்கிற ஒரு கோயிலா தான் இந்த உடல் இருக்கு. அப்ப அந்த ஆன்மா வந்து தூய்மையா இருந்துச்சு அப்படின்னா அந்த உடல் மன செயல்பாடுகள் தூய்மையா இருக்கும். அப்படிப்பட்டது தான் வந்து இந்த உடல் அப்படின்றத வலியுறுத்துறாரு. அதான் மனிதநேய கருத்துக்களை வலியுறுத்துறாரு. ஸோ கடவுள் நம்பிக்கை இருக்கு. உண்மை, அகிம்சை, அன்பு இவர் தான் கோட்பாடு. இவருடைய கோட்பாடு எப்பவுமே வந்து என்னது நான் வைலன்ஸே கூடாதுன்னு நான் வைலன்ஸே கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவா இருப்பாரு. ஸோ உண்மை, அன்பு, அகிம்சை அப்படின்றது இருக்குன்னு சொல்லுவாரு. அடுத்து பார்த்தோம்னா சகோதரத்துவம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா சொல்லுவாரு. எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களுக்கு சகோதரத்துவம் அப்படின்ற அந்த கான்செப்ட்ல தான் அவர் சொல்லுவார். மனிதகுல மேம்பாட்டிற்கான சேவை அப்படின்ற அடிப்படையில் தான் இவருடைய பொது தத்துவம். மனித குலத்துக்கு நம்ம சேவை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமே மனிதகுல வளர்ச்சிக்காகவே சுதந்திரம் பெறுவதிலையும் அவங்களுடைய வளர்ச்சிக்காகவும் தான் அவருடைய நேரத்தை முழுமையா செலவிச்சிருக்காரு. இவருடைய சித்தாந்தம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர் ஆக்சுவலா பேசிக்கலா ஐடியலிஸ்ட். இவர் வந்து கருத்தியல் கொள்கையை பின்பற்றக்கூடியவர். ஏன்னா இவர் கருத்தியல் கொள்கையை பின்பற்றக்கூடியவர் அப்படின்ற நம்ம எப்படி இவர் ஒரு ஐடியலிஸ்டிக் அப்படின்னா அதனுடைய கீ கான்செப்ட் என்ன? ஐடியா எக்ஸிட்ஸ் இன் தேர் மைண்ட். ஐடியா, அதாவது ஐடியா தான் இந்த உலகத்துல எல்லாத்தையும் உருவாக்குது, மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயம் அவங்கவுங்களுடைய கருத்து அப்படின்றது. அப்ப காந்தியடியில ஒரு கருத்து ஐடியலிஸ்டிக்கா ஒரு கருத்தை உருவாக்கியிருக்காரு. பேசிக் எஜுகேஷன் தான். அது தொழிற்கல்வியோடு சார்ந்த கல்வியை நீங்க ப்ரொடக்டிவ் பேஸ் பண்ணி ஒர்க்கு கொடுக்கும்போது, கிராஃப்ட் பேஸ் பண்ணி ஒர்க்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு வளர்ச்சி அடை வைக்க முடியும் அப்படின்றது அவருடைய ஒரு ஐடியல் தான். ஐடியா தான் அவருடைய ஐடியா தான் அவருடைய கருத்து. அதனாலதான் அவர் பேசிக்கலாவே அவர் வந்து ஒரு கருத்தியல் கொள்கையாளர் தான். ஆனா அவருடைய அந்த கற்றல் முறைகளை வரும்போது யதார்த்தவாதியாகவும் ரியாலிசம் அப்படின்றதும் அடுத்து வந்து பயனளவு கொள்கை அப்படின்னு வரும்போது இந்த பிரக்மேட்டிசம் என்று சொல்லக்கூடிய அனுபவ அடிப்படையிலையும் இவருடைய அந்த கல்வி முறைகள்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாரு. இந்த தத்துவங்கள்லாம் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. ஸோ காந்திஜியினுடைய எஜுகேஷன் பிலாசபி அப்படின்னு பார்த்தோன்னா எஜுகேஷன் ஆஃப் ஹோல் சைல்டு. ஹோல் சைல்டு அப்படின்னா உடலுக்கு அறிவுக்கு மட்டும் கொடுக்கறது கல்வி கிடையாது, மனதுக்கு மட்டுமான அறிவுக்கு மட்டுமான கல்வி கிடையாது. அந்த கல்வி பாடி மைண்ட் அண்டு ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் முதல் வார்த்தையில வலியுறுத்தின மேல உள்ள பாயிண்ட். அடுத்து ட்ரூத், சத்தியம் எப்பவுமே ட்ரூத், உண்மை பேசுறது, சத்தியம் அண்ட் நான் வைலன்ஸ், அஹிம்சா. நான் வைலன்ஸே கூடாது. ஆசைய ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ், இதுதான் அடிப்படையான ஒரு வேல்யூ. இன்னைக்கு வந்து வேல்யூஸ் அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ வகையான வேல்யூஸ் இன்னைக்கு வந்து பல கல்வியாளர்கள் அதை வந்து வகைப்படுத்துறாங்க. வேல்யூஸ் அப்படின்னு நீங்க போய் கூகுள்ல போட்டி அப்படின்னா கூகுள்ல நிறைய உங்களுக்கு டிரான்ஸ்லேட் கொடுக்கும். ஆனா பட் வேல்யூனுடைய அடிப்படையான வேல்யூ இதுதான் வந்து ஃபவுண்டேஷன். ஒரு வீடு கட்டும் போது எப்படி வந்து ஃபவுண்டேஷன் போடுறோமோ அதான் என்ன ஃபர்ஸ்ட் ட்ரூத், உண்மையை பேசு. உண்மை, இவர் இன்னொரு வார்த்தை சொல்வாரு, உண்மைதான் கடவுள்னு சொல்லு. கடவுளே வந்து என்ன அப்படின்னா உண்மைதான் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் நான் வைலன்ஸ், அஹிம்சா. ஸோ நான் வைலன்ஸை நம்ம பின்பற்றணும், அஹிம்சை அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே இவர் சொல்றாரு. அடுத்து சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்கிங். வாழ்க்கை வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இன்னைக்கு ஆடம்பரம் அப்படின்ற ஒரு போக்குல போறதுனாலதான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் வந்து இன்னைக்கு தற்கொலையை நோக்கி போகக்கூடியது அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு சமுதாயத்துல பார்க்கிறோம். இதெல்லாம் என்னது? சிம்பிள் லிவிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மாதிரி ஹை திங்கிங் இருக்கணும்னு சொல்றாங்க. அஸ் எஜுகேஷனல் அவுட்கம்ஸ். நீங்க கொடுக்கக்கூடிய கல்வி வந்து எப்படிப்பட்ட கல்வியா இருக்கணும்? அவனுக்கு வந்து எளிய வாழ்க்கையை வாழ்வதற்கு சொல்லித்தரக்கூடிய கல்வியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஹை திங்கிங் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உயர்ந்த எண்ணங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உயர்ந்த எண்ணங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாமே சிம்பிள் திங்கை பத்தி சொல்லணும். பாடம் நடத்தும் போதே வாத்தியார் என்ன சொல்றாரு? நீ நல்லா படிச்சு மார்க் எடுத்தேன்னா கோடிக்கணக்காக சம்பாதிக்கலாம், லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம், கார்ல போகலாம், வீடு கட்டலாம் அப்படின்னு. அப்ப இவனுடைய மனதுல ஆரம்பத்துல இருந்தே என்ன பதிவா? இதே தான் பேரண்ட் சொல்லுவாங்க. நீ நல்லா படிச்சா பெரிய நல்லவனாயிரு, ஒழுக்கமாயிரு அப்படின்றது. பார்த்தோம்னா அந்த காலத்துல பார்த்தோன்னா சில பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. எங்க அப்பா எங்க அப்பா ஸ்கூல்ல விட்டுட்டு போகும்போது சொல்லுவாரு, நீங்க வந்து இவன் ஒழுக்கம் தான் முக்கியம், இவனை நீ எங்க வேணா அடி, 5 புலன்களை விட்டுருங்க. அப்பயே சொல்லுவாரு, ஒரு 5 புலன்களை விட்டுருங்க, கண்ணுக்கு அது மூக்க மட்டும் விட்டுட்டு எந்த இடத்துல வேணாலும் இவனை அடிங்க, நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போவார் ஸ்கூல்ல. அப்ப பயந்து வாத்தியாருக்கு இருந்த அன்னைக்கு எந்த பையன் வாத்தியார் இன்னைக்கு பார்த்தா நிறைய
இந்த ரீல்ஸ் பாக்குறேன் அது பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வரக்கூடிய சில கமாண்டிங்லாம் ஒரு ஏதோ ஒரு பையன் வந்து ஹாஸ்டல்ல இருந்துகிட்டு ஏதோ சேட்டை பண்றாங்க. அந்த சேட்டையை பார்த்துக்கிட்டு அதே சேட்டையை வந்து பையன் வந்து ஸ்கூல்ல பண்ணணும்னு தான் வர்றான். எதை பார்த்துட்டு வர்றானோ அதைத்தானே அவன் செய்வான். அதே இதைத்தான் ஆசிரியர்கிட்ட வந்து செய்யறான். அதே தான் இப்ப என்ன ரீல்ஸ்ல போடுறாங்களோ அந்த ரீல்ஸ்ல எடுத்துனா கத்தி எடுத்துட்டு அவன் இங்க வர்றான். சோ இந்த மாதிரி சோசியல் மீடியாக்கள் எல்லாம் என்டையராகவே தடை பண்ணணும். இது வந்து ஒரு ஜாலின்னு நம்ம நினைக்க கூடாது. இது வந்து சமூக அழிவுக்கான ஒரு தொடக்கம் தான் அப்படின்னு சொல்லலாம். எதிர்காலத்துல பாருங்க, இதெல்லாம் வந்து சமூகத்துல மிகப்பெரிய குற்றங்கள் இந்த எண்ணிக்கை கூடுவதற்கான சாத்தியக்கூறுகள். அவங்களை எந்த மாதிரியான அதாவது சொல்லுவாங்க, நீ எதை நினைக்கிறாங்களோ அதுவாக மாறுவாய் அப்படின்னு பகவத்கீதையில சொல்லப்படும். அதே ஒரு மகான் சொல்வாரு வேதாத்திரி மகரிஷி, எச்சையிலே எக்குணத்தை எவர் ஒருவன் அடிக்கடி நினைத்தாலும் அப்பொருளின் தன்மையாய் உடலிலும் அறிவிலும் மாற்றம். நீ எதை ஒன்ன சிந்தனை பண்ணிருக்கோ அதே தான் உன்னுடைய உடல்லையும் அறிவிலையும் மாற்றமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு நிறைய தடை பண்ணுவோம். இந்த பைக்ல வேகமா ஓட்டுறது, அது ஆக்சுவலா ரூலே நம்மளுக்கு கிடையாது. விதிமுறை என்ன, இத்தனை டவுனுக்குள்ள இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் நம்ம போகணும் இருக்கு. ஆனா அவன் அது இல்லாம ஓட்டுறான்னா அப்ப அவனுடைய யூடியூப்பைய என்டையரை தடை பண்ணணும். அதை பாக்குற அந்த குழந்தை வந்து அவனுக்கு என்ன வருது, இது மாதிரி நம்ம ஓட்டணும்னா நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான். இப்போ ஒரு காலத்துல பார்த்தா படத்தை பார்த்துட்டு ஹீரோன்னு நினைச்சாங்க. அதெல்லாம் விட்டுட்டு யூடியூப்ல வரக்கூடிய கண்ட விஷயத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு நான் அவனை மாதிரிக்கு வரணும், அவனை மாதிரிக்கு முடிவு வச்சிருக்கணும் அப்படின்னு தான் வர்றாங்க. ஸோ இது வந்து சேலஞ்சிங்கா இருக்கு பேரண்ட்டுக்கும் டீச்சர்ஸுக்கும். அது ஸ்கூல் எஜுகேஷனா இருந்தாலும் காலேஜ் எஜுகேஷனா இருந்தாலும் சரி. அப்போ இது ரொம்ப முக்கியமான சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்கிங் அஸ் ஏ எஜுகேஷன் அவுட்கம்ஸ். அதான் கல்வியினுடைய அடைவாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். அடுத்து யுனிவர்சல் எஜுகேஷன். இன்னைக்கு வந்து கல்வி வந்து உலகளாவிய கல்வி, குளோபலைசேஷன் எஜுகேஷன் சொல்றோம். அது மாதிரி இது ஆரம்பத்துல அவர் சொல்றாரு, நீ வந்து அந்த கல்வி எப்படி இருக்கணும் அப்படின்னா யுனிவர்சல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சுட் பி அவைலபிள் அண்ட் மீனிங்ஃபுல் ஃபார் ஆல். எல்லாத்துக்கும் அது மீனிங்ஃபுல்லா இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் அது நம்மளுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். எஸ்பெஷலி த பூவர், ரொம்ப பூவரா இருக்கவங்களுக்கு முக்கியமா சொல்றாங்க. ஏன்னா எல்லோருக்கும் கல்வி அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து அவர் டிஸ்கிரிமினேஷன் பத்தி மீன் பண்றாரு. அப்ப பூவரா ஏழைக்கு போய் சேரணும் கல்வி அப்படின்னு சொல்றாரு. ஸோ எஜுகேஷன் சுட் ப்ரொடியூஸ் திங்கிங். கல்வி என்பது எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா திங்கிங், நல்ல எண்ணத்தை ப்ரொடியூஸ் பண்ணும், இண்டிபெண்டா இருக்க வைக்கும், அந்த மாரல் சிட்டிசன். இதெல்லாம் இந்த கல்வி கொடுக்குதா அப்படின்றது யோசிச்சு பாருங்க. அப்ப கல்வி எப்படி இருக்கு இன்னைக்கு. எஜுகேஷன் சுட் ப்ரொடியூஸ், எதை கொடுக்கணும், 3 விஷயத்தை கொடுக்கணும் சொல்றாங்க. ஒரு நல்ல எண்ணத்தை கொடுக்கணும், திங்கிங், நல்ல திங்கிங் இருக்கணும். அதான் சிம்பிள் திங்கிங், அதாவது ஹை திங்கிங் சொல்லுவாங்க. யாருக்கும் அதாவது வந்து அகிம்சையான திங்கிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அகிம்சை, அன்பு, இந்த 2 இருக்கணும் அதுல. அகிம்சை, அன்பு, உண்மை, இந்த 3 திங்கிங் தான் ஹை திங்கிங் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்ப அந்த ஹை திங்கிங் இருக்கணும் எஜுகேஷன். அது இன்னைக்கு இருக்கா மாணவர்களுக்கு? வாத்தியாரை கேலி பண்றது, ஆசிரியர் கேலி பண்றது, வாத்தியாரோட பைக்கை இது பண்றது, இந்த மாதிரிக்கு வந்து மிஸ்பிஹேவியர் தான் வாத்தியார் சொல்றது கேட்கக்கூடாதுன்னு வரான், ட்ரெஸ் கோட் அவன் நினைக்க தான் வர்றான். அப்ப இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் ஜென்ரலா அவன்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் தான். அப்ப இது இருக்கு அன்னைக்கு. அப்ப இன்னைக்கு கொடுக்கக்கூடிய கல்வியினால அதை கொண்டு வர முடியுதா, மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியல அப்படின்னா எங்கேயோ லேக் இருக்கு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும். சரியா? இது வந்து குற்றம் சொல்றது கிடையாது. இது வந்து என்ன அப்படின்னா சமூகம் வந்து ரீஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அது கல்வி மூலமா தான் ரிஃபார்ம் பண்ண முடியும். இன்னைக்கு சொல்லுவாங்க எல்லாரும் வந்து கல்வி ஒன்றுதான் உன்னை உயர்த்தும் அப்படின்னு சொல்றது என்னன்னா, கல்வி ஒன்றுதான் உன்னை உயர்த்தும் அப்படின்னா நீ ஏதோ எக்கனாமிக்கலா கூடுறதுன்னு அர்த்தம். பொருளாதாரத்துல உனக்கு கூடுறதுக்கான கல்வி கிடையாது. கல்வி மனிதனை மனிதனாக வாழ வைக்கிறது. மனிதனை மற்ற மனிதன் தன்னை எப்படி நம்ம நினைக்கிறோம்னா அதே மாதிரி மற்ற உயிரினங்களையும் அப்படி வாழணும் அப்படின்றது தான் நினைக்கிறாங்க. அதுதான் இங்க சொல்றது. சோ மற்றவங்களும் அப்படி வாழணும் அப்படின்னு நினைக்கணும். அந்த திங்கிங் கொடுக்கக்கூடிய கல்வி தான் வேணும். இண்டிபெண்டா தற்சார்புடையதாக இருக்கணும். யாரையும் சார்ந்து இருக்க கூடாது. நீ கல்வி கற்றுட்டியா, அந்த கல்வி ஏன்னா கைத்தொழிலையும் சேர்த்து கத்துக் கொடுக்க சொல்ற. கல்வியும் கொடு, அகாடமிக் ஓரியன்டாவும் செய்யி, கிராஃப்ட் வச்சுக்க. முடிஞ்சு வந்தவொடனே அவன் அந்த தொழிலை வச்சுட்டு அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து மாரல் சிட்டிஷன்ஸ் சொல்லுவாங்க. கல்வியினுடைய 3 முக்கியமான விஷயத்துல திங்கிங், இண்டிபெண்டன்ட், அடுத்து வந்து என்னது மாரல் சிட்டிஷன் அப்படின்னா நல்ல ஒரு குடிமகன். மாரல் அப்படின்னா ஒழுக்கமான ஒரு குடிமகன். மாரல்னா என்னது வேல்யூஸ். மதிப்புமிக்க ஒரு ஒரு சிட்டிசன்ஸா நீங்க இருக்கணும். அப்ப மதிப்புமிக்க சிட்டிசன் இன்னைக்கு இருக்கானா, எவ்வளவு வேகமா பைக் ஓட்டுறான், எவ்வளவு வேகமா ஆற அடிச்சுட்டு போறான், என்னென்ன பண்றான் அப்படின்றது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு எவ்வளவு வித இன்னைக்கு போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணக்கூடிய இதுல இருந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு சமூகம் வந்து எதிர்காலத்துல இந்த இந்தியாவினுடைய இதை உருவாக்கும்னு சொன்னோமோ, வகுப்பறைகள் தான் நாளைய வந்து இந்தியாவை உருவாக்குகிறது அப்படின்னு சொன்னோம். சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் இன்னைக்கு நடக்குதா அப்படின்னா அதுக்கு மாறா வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். கல்வியாளர்களும் சரி, மற்ற ஆளுகின்றவர்களும் சரி, இதெல்லாம் நம்ம எப்படி மாற்றம் ரிஃபார்ம் பண்ணி நம்ம வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சமூகமாக கொண்டு வரணும் அப்படின்றது. கோட்பாடுகள் உண்மை, அகிம்சை, அன்புன்னு சொல்லியாச்சு. வாழ்க்கை தத்துவம், ஆன்மீகம், கருத்தியல் கொள்கை அப்படின்றது சரியா. ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் த ஐடியலிசம் அப்படின்றதான் இது. ஸோ ஓகே, இவருடைய கல்வியை பொறுத்தளவு என்ன மாதிரிக்க இதுக்கு முன்னாடி வந்து மத்திய அரசு இது மாதிரி எப்படி இதை செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜாகிர் ஹுசேன் எஜுகேஷன் கமிட்டி ஒன்று அமைக்கிறாங்க. ஜாகிர் ஹுசேன் தலைமையில ஒரு எஜுகேஷன் கமிட்டி அமைக்கிறாங்க.
அந்த குழு வந்து இந்த ஆதார கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதிகமான விஷயங்களை அந்த ஜாகிர் ஹுசேன் குழுல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப ஆதார கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு கல்வி குழு எது, எஜுகேஷன் கமிட்டி எதுன்னு கேட்டாங்கன்னா ஜாகிர் ஹுசேன் குழு அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து ஆதார கல்விக்கு கட்டணம் செலுத்துவது இந்திய திட்டக்குழு. இன்னைக்கு சொல்றோம்ல இந்திய திட்டக்குழுன்னு சொல்ற பத்தியில அது இன்னைக்கு நேம் மாத்திட்டாங்க. ஸோ இந்த இந்த இந்திய திட்டக்குழு தான் ஆதார கல்விக்கான கட்டணத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவருக்கு ஃப்ரீ எஜுகேஷன் தான் கம்ப்ளீட்டா சொல்லிட்டாரு. அடுத்து இந்திய அரசு ஆதார கல்வியை அறிந்து கொள்வோம் என்ற நூலை வெளியிட்டது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்மளுடைய அரசு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆதார கல்வியை அறிந்து கொள்வோம் அப்படின்னு, பேசிக் எஜுகேஷன் டு நோ தி பேசிக் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு நூல் வந்து வெளியிட்டிருக்காங்க. 1931 காங்கிரஸ் அமைச்சரவை ஆண்ட மாநிலங்கள்ல எல்லாம் 1931 நான் சொல்றேன், சுதந்திரத்துக்கு முன்னாடி சரியா, அந்த மாநிலங்கள் எல்லாம் ஆதார கல்வி வந்து புகுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரதா திட்டம் 9 மாநிலங்களில் வந்து 1937 நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப இங்க ஒரு டவுட் வரும். ஆனா அந்த டவுட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல வந்து இந்த இயர் மட்டும் செக் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா 37, ஸோ 9 மாநிலங்கள்ல வந்து பாரத திட்டம் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த இடத்துல பிரிண்டிங் இயர் இருக்கு. ஸோ அதனால இது தப்பா இருக்கு. ஸோ அதை மட்டும் நான் ரெஃபர் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஏன்னா அவருடைய கல்வி முறையே வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டே வந்து 37 தான். ஸோ அப்போ வந்து 31 அப்படின்னு போட்டுருக்காங்க. இதை மட்டும் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அடுத்து இருபாலர் கல்வி முறை 2 வித கோ எஜுகேஷனே அப்பவே அவர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டாரு. அடுத்து பள்ளியில் தங்கி கூட்டுறவு வாழ்க்கை மேற்கொள்ளுதல். பள்ளியிலே தங்கி வந்து எல்லாரும் இணைஞ்சு கூட்டுறவான ஒரு வாழ்க்கை, கூட்டுறவான ஒரு கல்வி முறை கத்துக்கணும், தொழிலை கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவருடைய சொல்றாங்க. அடுத்து பார்த்தோன்னா இவருடைய ஆதார கல்வியை பேஸ் பண்ணி அது இன்றைய மாடர்ன் எஜுகேஷன்ல எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, கோத்தாரி கல்விக்குழு, இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் சொல்லக்கூடிய இந்த கோத்தாரி கமிஷன் வந்து அவங்க வந்து ஒரு அவங்களுடைய கமிட்டி அறிக்கையில ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. அதாவது கோத்தாரி கல்வி வந்து கல்வி சம்பந்தப்பட்ட பல்வேறு அறிக்கைகள் சப்மிட் பண்றாங்க. அதுல பார்த்தோன்னா அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், வேலை அனுபவம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பள்ளிகள்ல பல நிலைகளில் வந்து அதை புகுத்தணும் அப்படின்ற அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை இவங்க பண்ணியிருக்காங்க. அதுல வந்து அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற விஷயத்துல எது ஆதாரமா இருக்கு, அதுக்கு அடிப்படை தத்துவம் அப்படின்னு பார்த்தா காந்திஜியினுடைய ஆதார கல்வி முறையை பத்தி பேஸ் பண்ணி தான் அது இருக்குது. அதனால இது வந்து நம்மளுக்கு கல்வி தாக்கங்கள்ல அவர் இன்னைக்கும் இருக்கு அப்படின்றது. அடுத்து ஈஸ்வரப்பாய் பட்டேல் குழு அப்படின்னு ஒரு குழு இருக்கு. அவங்க வந்து SUPW, இது ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ல கேட்டது உங்களுக்கு தெரியும். SUPWனா என்ன அப்படின்னா சோசியல் யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க் அப்படின்னு சொல்லி அதனுடைய அப்ரிவேஷனே ஒரு தடவை கேட்டிருக்காங்க. அப்ப சமுதாய பயனுள்ள ஆக்கச் செயல்கள் என்னும் கருத்தை வலியுறுத்தியது. இதிலும் ஆதார கல்வியினுடைய அடிப்படை தத்துவங்கள் உயிர்த்தெழுகின்றன. இதுலயுமே ஈஸ்வர பட்டேல் குழுவிலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆதார கல்வியினுடைய அடிப்படையை அவர் வெளிப்படுத்துறாரு. மேல்நிலைப் பள்ளிகள் கல்வி பிரிவும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல வந்து தொழிற்கல்வியானது காந்தியடின் தொழிலை மையமாக கொண்ட கல்வி அளித்தல் என்பது என்னுடைய மறுவடிவம் அப்படின்னு தான் சொல்றோம். அதனுடைய மறுவடிவம் தான் பேசிக் எஜுகேஷனுடைய மறுவடிவம் அப்படின்றது தான் இந்த சமுதாய பயனுள்ள ஆக்கச் செயல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சோசியல் யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க் அப்படின்ற விஷயத்துல இருக்கு. அடுத்து பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம பார்த்தோம் அப்படின்னா லேட்டஸ்ட் அப் டு 2020 வரைக்கும் நம்ம பார்க்குறோம். நியூ எஜுகேஷன் பாலிசி 2020லயே இப்ப அதிகமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம்பசைஸ் ஆன் ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன், அதாவது திறன் மேம்பாட்டு கல்வி அப்படின்றது அடிப்படைக்கு வந்துட்டாங்க. திறன் அடிப்படையிலான கல்வி. அப்ப இந்த திறன் அடிப்படையிலான கல்வியை இது காந்திஜி வந்து அவருடைய வாரதா எஜுகேஷன்ல சொல்லிட்டார், அவருடைய கல்வி புதிவுல ஏற்கனவே சொல்லிட்டார். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் அப்படின்ற இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் தான் முக்கியமா சொல்றாங்க. அவரும் எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் தான் சொன்னார். பரிசோதனை முறை அப்படின்னா தொடக்கத்துல ஃபர்ஸ்ட் பார்ட் பதிவுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் ஒகேஷனல் இன்டகிரேஷன்ஸ் இது எல்லாமே ஒருங்கிணைச்சு ஸ்கில், பரிசோதனை, ஒகேஷனல் தொழிற்கல்வி இந்த மூன்றையும் இன்டகிரேட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றதான் நியூ எஜுகேஷன் பாலிசி எம்பசைஸ் பண்ணுது. இதனுடைய பேஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஆதார் கல்வியில. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு CBSE NCERT கரிக்குலம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா CBSE ஸ்கூலும் சரி, அதே மாதிரி NCERT கரிக்குலம் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கல்வி முறை எப்படி இருக்கும் அப்படின்னா வகுப்பறையில கற்றலோடு மட்டும் இருக்காது. இது வந்து செய்திகளை இறக்குமதி பண்ணாங்க. அவங்க ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் கொடுப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் அண்ட் வேல்யூ எஜுகேஷன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கொஞ்சம் எம்பசைஸ் பண்றாங்க. அதுக்கான கரிக்குலம் வச்சிருக்காங்க. அந்த கரிக்குலத்துக்கான பாடத்திட்டமும் புத்தகமும் NCERT பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. பிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னா அதுக்கு புத்தகம் வெளிப்படும், வேல்யூ எஜுகேஷன் அதுக்கு புத்தகம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் வந்து அதை இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வர்றாங்க. எப்போதுமே என்ன அப்படின்னா நீங்க ஒரு ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது எல்லாருடைய கல்வி முறை அப்படின்றது ஒரு பக்கம் வச்சிருப்போம். ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி, ஆரோக்கியம், அவனுடைய வளர்ச்சி அப்படின்ற வார்த்தையை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவன் அறிவு ரீதியா வளர்றது மட்டும் வளர்ச்சியா இருக்குமா அப்படின்னா கல்வியாளர்கள் சிந்தனை பண்ணுங்க. ஏன்னா வகுப்பறை ஒரு ஒரு பையன் விளையாட போறான் அப்படின்னா அவன் விளையாட போகக்கூடாது, நீ வந்து படிக்கத்தான் செய்யணும் அப்படின்னு நீங்க படிக்க வச்சு கொண்டு வரீங்க, பாஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் நீங்க நினைக்கிறீங்க.
ஆனா அந்த பையன் அந்த போய் விளையாடும் போது அவனுடைய என்டையர் பாடி சிஸ்டத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனும் உறுப்புகளும் இயங்குது. அவன் ஓடும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவனுடைய மசில்ஸுக்கு வந்து மசில் கன்ட்ராக்ஷனுக்கு வந்து ஆக்சிஜன் டிமாண்ட் தேவைப்படுது. அப்ப ஆக்சிஜனுக்காக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுது. அப்போ உடம்பு என்டையர் உடம்பும் டோ டு ஹெட் வரைக்கும் ரத்த ஓட்டம் சுழற்சியா வருது. அப்போ ஒரு ரத்த ஓட்டம் ஒரு ஸ்டாக்னேஷனா இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், அதுல நோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. நல்ல பிரீத், நல்ல ஏரை பிரீத் பண்றான். ஸோ இதெல்லாம் அந்த வாய்ப்புலாம் அவனுக்கு கிடைக்குது. ஆனா இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும்போது உடற்கல்வி அப்படின்னா ஏதோ ஏதோ ஜோன் மீட்டர், டிஸ்ட்ரிக்ட் மீட்டர் மட்டும் இந்த டைப்ல மட்டும் கூட்டிட்டு போயிட்டு அதோட வீட்டுக்கு உட்கார வை அப்படின்னு சொல்ற மாதிரிக்கே ஒரு சூழல் தான் இருக்கு. அவங்க எல்லாம் என்டையரா ஏன் அரசு செயல்படுத்துறதுக்கு தயாரா இருக்காங்க. ஏன் அதை நீங்க அங்க இருக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க, தலைமை பொறுப்புல இருக்கவங்க ஏன் அதை செயல்படுத்துறதுல தடையா இருக்கீங்க அப்படின்றதுதான் புரியல. இது நிறைய அனுபவங்களா நம்ம பார்த்த விஷயங்கள் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கில் லேர்னிங் அண்ட் வொகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் முதல்வன் அப்படின்னு பள்ளியில வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த நான் முதல்வனுமே காந்திஜியினுடைய கல்வியை பேஸ் பண்ணியான ஒரு முறைன்னு தான் சொல்ல முடியும் உறுதியா. ஏன்னா நான் முதல்வன் அப்படின்றது ஒரு ஸ்கில்லோட அவன் டிகிரியை முடிச்சுட்டு போறான். அந்த ஸ்கில் வந்து அவனுடைய எந்த படிப்பு படிக்கணும்னா அந்த படிப்பு சார்ந்த ஒரு ஸ்கில் அவன் கத்துக்கிட்டு போறான். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பயோகெமிஸ்ட்ரி படிக்கிறான் அப்படின்னா ஒரு மஷ்ரூம் கல்ச்சரை பத்தி தெரிஞ்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்ப இல்ல வந்து ஒரு மெடிக்கல் கோடிங்கை பத்தி தெரிஞ்சுக்கிறான். மெடிக்கல் கோடிங் அப்படின்றது பயோகெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய ஒரு மெடிக்கல் கோடிங். அப்ப மெடிக்கல் கோடிங்க்கு வந்து நிறைய வாண்டட் இருக்கு வேலை வாய்ப்பு. இல்ல லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் சம்பந்தமா ஏதாவது ஒரு விஷயம் தெரியும். இது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் பைத்தான் படிச்சுட்டு போறது. இந்த மாதிரி லேட்டஸ்டா இருக்கக்கூடிய ஏஐ டூல்ஸ் பத்தி படிச்சுட்டு போறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் தான். இது வந்து காந்திஜியினுடைய மறுவடிவம் தான். அவருடைய ஆத்மா ஆதார கல்வியினுடைய அடிப்படை தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எல்லாமே ப்ரொமோஷன் ஆஃப் கிராஃப்ட், ட்ரேடு, வர்த்தகம் அண்ட் லோக்கல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். இந்த குழந்தைகள்லாம் போய் அந்த லோக்கலா இண்டஸ்ட்ரியல்ல போய் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பயிற்சி எடுத்துட்டு வர்றது அதெல்லாம் பார்த்தோம்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல எல்லாம் இது இருக்கு. ஃபீல்டு ட்ரிப் மாதிரி போயிட்டு வருவாங்க. அதே மாதிரி சோசியல் எமோஷனல் லேர்னிங் அப்படின்னு எஸ்இஎல் இப்போ வந்து ரொம்ப லேட்டஸ்டா ரொம்ப முக்கியமானது சோசியல் எமோஷனல் லேர்னிங் அப்படின்றது. இது வந்து ரொம்ப முக்கியமான இன்க்ளூட் தி கேரக்டர் பில்டிங். இந்த சோசியல் எமோஷனல் லேர்னிங் அப்படின்றது என்ன வரும்னா இன்க்ளூட் தி கேரக்டர் பில்டிங், நல்ல நடத்தையை உருவாக்குறது அண்ட் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கறது இன் காந்திஜியினுடைய ஸ்பிரிட். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய கான்டெம்பரரி வேர்ல்டுல, அதாவது இம்பாக்ட் ஆஃப் பேசிக் எஜுகேஷன் அண்ட் கான்டெம்பரரி இந்தியன் எஜுகேஷன் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக இது இருக்கு. ஸோ இந்த அடிப்படையில பார்க்கும்போது அவர் வெளியிட்ட நூல்கள், பொதுவாக கல்வியாளர்கள் அவங்க வெளியிட்ட நூல்கள், ப்ரொஃபைல் என்ன நூல் வெளியிட்டிருக்காரு, காந்திஜி என்ன நூல்கள் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நூல்களை பத்தி கேட்கிறாங்க. இவருடைய முக்கியமான நூல் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. சத்திய சோதனை அப்படின்றது இவருடைய மிக முக்கியமான ஒரு நூல். அதே மாதிரி வந்து இந்தியன் ஹோம் ரூல் அப்படின்ற ஒரு இவருடைய முக்கியமான ஒரு நூல். அடுத்து வந்து நான் வயலன்ஸ் இன் பீஸ் வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல். இன் ஏர்லியல் லைஃப் அப்படின்ற ஒரு இந்த 4 வந்து இவர் எழுதப்பட்ட படைப்புகளிலே மிக முக்கியமாக மக்களால் அதிகமாக விரும்பி படிக்கப்பட்ட நூல் அப்படின்னு கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய அதாவது அக்டோபர் 2 பிறந்த தினத்தை நம்ம காந்தி ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறோம். அவருடைய பிறந்த தினம். அதே மாதிரிக்கு அவருடைய இறந்த தினமான 1948 ஜனவரி 30 நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தியாகிகள் தினம் அப்படின்ற மாதிரிக்கு அவருடைய தினத்தை கொண்டாடும். இவர் வந்து மிகப்பெரிய தியாகி அப்படின்ற அடிப்படையில ஒரு மகாத்மா அப்படின்றனால தியாகிகள் தினமாக கொண்டாடும். ஸோ இந்த இடத்துல வந்து கல்வியாளரா அவருடைய பிறந்தது வந்து அல்லது இறந்த தினத்தை வந்து தியாகிகள் தினம் அப்படின்றத நம்ம படிக்கிறத விட இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா ஜிகேலையும் இந்த கொஸ்டின் கேட்கலாம். இல்ல அப்படின்னா ஜிகேல வரும்போதும் இந்த அவருடைய இந்த ஒவ்வொரு நாட்களை கொடுத்து ஏதாவது நாள் வந்து இது எந்த நாளோட தொடர்புடையது என்விரான்மெண்டல் டே அப்படின்னு டேட் கேட்கறாங்க பத்தில அது ஜிகேல வரக்கூடியது. அப்ப இந்த இதுவும் அதுல கேட்கலாம். தியாகிகள் தினமாக எதை கொண்டாடுறோம், எந்த டேட்டு கொண்டாடுறோம், யாருடைய நினைவாக கொண்டாடுறோம் கொஸ்டின் கேட்கறோம். அதனாலதான் இந்த பாட்டோட நான் சொல்றேன். ஸோ இந்த அடிப்படையில உங்களுடைய தயாரிப்பு இருக்க வேண்டும். இதனுடைய கன்க்ளூஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்டையரா பார்த்தோம்னா பேசிக் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நைதாலிம் வாஸ் காந்திஜி விஷன். அவருடைய 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 பார்வை எப்படி விஷன் 2020 அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மண்ணினுடைய மைந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய கருத்துக்கள் போலதான் காந்திஜியினுடைய விஷன். அவருடைய விஷனே வந்து பேசிக் எஜுகேஷன் தான். ஸோ டு டிரான்ஸ்ஃபார்ம் தி சொசைட்டி த்ரூ தி வேல்யூ பேஸ்ட். அப்ப சமுதாயத்தை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் சொல்றாரு, அவருடைய விஷன் எப்படி இருக்கு, டு டிரான்ஸ்ஃபார்ம் தி சொசைட்டி. சொசைட்டில நம்ம எப்படி கொண்டு வரணும், மாற்றத்தை கொண்டு வரணும், எப்படி கொண்டு வரணும், த்ரூ தி வேல்யூ பேஸ்ட், ப்ராக்டிகல் பேஸ்டு அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் மீன்ஸ் இன்னைக்கு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் நியூ எஜுகேஷன் பாலிசியில ரொம்ப எம்பசைஸ் பண்றாங்க இந்த வார்த்தை இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னு. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வந்து சேலஞ்சு சில்ட்ரன்ஸ், ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு எல்லாம் கல்வியில வந்து இன்க்ளூசிவா
அவங்களுக்குன்னு தனி ஒரு கல்வியை கொடுக்கக்கூடாது. கல்வியினுடைய ஒருங்கிணைந்து அதோட போகணும். இந்த இன்க்ளூசிவ் அவங்கள வெளியில வச்சுக்கிட்டு கல்வி நீ கொடுக்காத. இந்த இன்க்ளூசிவ் இப்ப லேட்டஸ்ட் வந்து இந்த 2025ல ஹையர் எஜுகேஷன்ல மிக முக்கியமான ஒரு வார்த்தையா இருக்கு. இன்க்ளூசிவ் ஸ்கூல் எஜுகேஷனையும் இந்த மாதிரி ஒரு முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தோ இட் வாஸ் நாட் ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட் ஹிஸ்டாரிக்கலி. நீங்க இதை எடுத்து பார்த்தோம்னா ஹிஸ்டாரிக்கலி இன்னைக்கு வரைக்கும் இது ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்குமா பேசிக் எஜுகேஷன் அப்படின்னா கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இட்ஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் இன்க்ரீசிங்லி. ஆனா பட் அவருடைய சொன்ன அந்த பாரதா கல்வியினுடைய கோட்பாடுகள் அந்த கொள்கைகள் வந்து பீயிங் ரிவியூடு இன் மாடர்ன் எஜுகேஷன் பாலிசி. இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய கல்வி கொள்கைகளை பார்த்தோம் அப்படின்னா நிறைய பாலிசிஸ்ல இன்னைக்கு அவருடைய பிரின்சிபல்ஸ் வந்து வெளிப்படுறத நம்மளால பார்க்க முடியுது. அதான் சொல்றேன். ஸோ தோ இட்ஸ் வாஸ் நாட் ஃபுல்லி இம்ப்ளிமெண்ட், ஸ்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பட் இட் பிரின்சிபல்ஸ் ஆர் இன்க்ரீசிங்லி பீயிங் ரிவியூடு இன் மாடர்ன் எஜுகேஷன் பாலிசியில அதை வேற ஒரு வடிவத்தில் அதை கொண்டு வர்றாங்க அப்படின்றது. த ஃபோக்கஸ் ஆன் ஸ்கில். இவருடைய கல்வி என்ன? ஸ்கில், வேல்யூ அண்ட் ரிலவன்ஸ் டு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன் டுடேஸ் பெடகாஜி, இன்னைக்கு உள்ள பெடகாஜி இன்னைக்கு உள்ள பெடகாஜி அதான் அப்படித்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது அவர் சொல்றாரு. ஸோ ரிஃப்ளெக்ட் தி காந்தியினுடைய ஐடியா. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம நிறைய மாடர்ன் பெடகாஜி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க? ஸ்கில்ல கொடுங்க, வேல்யூ கொடுங்க. நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 இருக்கட்டும், மற்ற கல்வி முறைகளா இருக்கட்டும், மாநிலம் சார்ந்த கல்வி முறை, இதெல்லாம் ரிலவன்ஸ் டு ரியல் லைஃபா இருக்கட்டும். இந்த பெடகாஜி இன்னைக்கு பின்பற்றும். இந்த பெடகாஜியுடைய பேஸ் என்ன? இது எதனுடைய ரிஃப்ளெக்ஷன்? காந்திஜியினுடைய அவருடைய ஐடியா அப்படின்றது அவருடைய அந்த கொள்கையில் இருந்துதான், இந்த கருத்தியல் கொள்கையில இருந்தா அந்த கொள்கையை எடுத்து அவங்க கையாளுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அடிப்படையில மகாத்மா காந்தியை பத்தியான அந்த கல்வியாளரை பத்தியான ஒரு என்டையர் காம்ப்ரிஹென்சிவ் டேட்டாவை நம்ம வந்து பதிவுகளை கடந்த 2 பதிவுல பார்த்திருக்கோம். இந்த 2 பதிவுகளையும் நீங்க தெளிவா பார்க்கும்போது இதுல கேட்கப்படக்கூடிய வினாக்களுக்கு உங்களால் முழுமையாக விடையளிக்கும் என்று கூறி இதோடு நான் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தேர்வில் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள்.